ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்களோட இன்டர்வியூவரை இம்ப்ரெஸ் பண்ணுற இன்டர்வியூவை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்கான 10 டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஷியாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ரீச் இயர்லி நாட் ஆன் டைம். ஓகே. ஸோ எந்த இன்டர்வியூவாக இருந்தாலுமே மினிமம் 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே போயிருங்க. நாட் ஓன்லி ஃபார் ஆஃப்லைன், விர்ச்சுவல் ரவுண்ட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியாவது அந்த மீட்டில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விர்ச்சுவல் ரவுண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எடுக்க போகிறது வந்து மேனேஜர்ஸ் ஒன்லி. ஓகே. ஸோ தே ஆர் த ஒர்க்கிங் ப்ரொஃபஷன். ஸோ அவங்களுக்கு வேறு வேறு ஜாப்ஸ் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் தான் அவங்க வந்து உங்களுக்கான இன்டர்வியூவுமே எடுப்பாங்க. நாட் ஒரு ஹெச்ஆர். ஓகே. ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லலாம் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறதில்ல. அந்த மேனேஜர்ஸ் வரும்போது ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெச்ஃபுல்லான டைம் தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்மளோட நேரம் போய் நம்மளோட நெட்வொர்க் இஷ்யூனால் நம்ம லேட்டாக 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஜாயின் பண்ணுறோன்னா ஸோ அங்கேயே வந்து அந்த இன்டர்வியூ கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ வந்து விர்ச்சுவலாக இருந்தாலுமே மினிமம் 5 மினிட்ஸ் முன்னாடி ஜாயின் பண்ணுறது பெஸ்ட். ஸோ இதை வந்து நான் உங்களோட பஞ்சுவாலிட்டிக்காண்டி மட்டுமே சொல்லலை. எப்படியும் இன்டர்வியூனா நமக்கு டென்ஷன்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடி நம்ம ரீச் ஆகிட்டோம்னா நமக்கான ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான டைமுமே கிடைக்கும். அங்கே வந்து நமக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ என்னோட செகண்ட் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் ஸ்மார்ட் பட் ஃபிட் த ரோல். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ளீனான அயன் அட் த சேம் டைம் ப்ரொஃபஷனலான கிளாத்ஸ் தான் போட்டு போகணும். அதுவுமே மெயினாக அந்த கம்பெனி கல்ச்சர்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா அங்கே இருக்க சரௌண்டிங் பீப்புள்ஸோட நீங்கள் அப்பயே மெர்ஜ் ஆகுற மாதிரி இருக்கணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்என்சிஸ்க்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மல் ஷர்ட், பேண்ட் அண்ட் ஷூஸ் இருந்தாலே போதும். அதே இது மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்புக்கு போகிறீங்கன்னா செமி ஃபார்மல் இருந்தாலே போதும். ஓகே. ஸோ அட் த வெரி மெயினஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவாய்ட் டூ மச் ஆஃப் பெர்ஃப்யூம், ஃபிளாஷி ஜுவல்லர்ஸ், கீப் இட் நீட் அட் த சேம் டைம் கான்ஃபிடென்ட். ஓகே. ஸோ என்னோட தேர்ட் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஜேடியை நல்லா கேர்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிட்டு போங்க. ஓகே. டோன்ட் கோ தேர் பிளைண்ட்லி. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை நீங்கள் ரொம்ப நல்லாவே கோ த்ரூ பண்ணிட்டு போறீங்கன்னா அங்கேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிடும் கம்பெனி உங்கள்கிட்ட இருந்து என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு அதை பற்றி நல்ல நாலேஜ் இருக்கிறப்ப உங்களால் இன்டர்வியூவில் எப்படி பேச புரியும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்கில் என்கிட்ட இருக்குது, உங்களோட நீடுக்கு நான் கரெக்டான ஆளாக இருப்பேங்கிறத உங்களால் ஃப்ரண்ட் லைனில் இருந்து அவங்க முன்னாடி சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஃபோர்த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்ச் த கம்பெனி. ஸோ ரிசர்ச் த கம்பெனினா நான் என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி பேர் மினிமம் அந்த கம்பெனியோட சிஇஓ என்ன, யார், ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது, அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் நீங்கள் ரிசர்ச் பண்ணிட்டு போகும்போது அட் த சேம் டைம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஜோகோன்னு இருக்குன்னா, இப்போ ஜோகோலேருந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு ப்ராடக்ட் பற்றியான ஒரு நாலேஜ் உங்களுக்கு இருந்து அதை பற்றி நீங்கள் இன்டர்வியூவில் பேசுனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி நல்லா வெல் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கீங்கிறது அந்த இன்டர்வியூக்கு தெரியும். ஓகே. ஸோ என்னோட ஃபிஃப்த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் ரியல் ஆன்சர் நாட் கிரிஞ்ச் லைன்ஸ். ஓகே. ஸோ எந்த ஒரு லைன்ஸையுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்துருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, ஐ ஆம் அ ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பஞ்சுவல் பெர்சன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனில் இப்போ இருக்க கரண்ட் மார்க்கெட்டில் இன்டர்வியூவர்ஸ், ஹெச்ஆர்ஸ்லாம் அது வந்து ஒரு கிரிஞ்ச் மாதிரி தான் பார்க்குறாங்க. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ரியல் எக்ஸாம்பிள்ஸ் பற்றி தான் நீங்கள் பேசணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட கடைசி இன்டர்ன்ஷிப்பில் வந்து நான் இந்த மாதிரியான ஹடல்ஸ் எல்லாமே நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த ஸ்கில் கிடச்சிருக்கு. ஸோ என்ன ரியல் லயன்ஸ் வந்து ரியல்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் என்னவோ அதை நீங்கள் வந்து உங்களோட ஸ்டோரியாக மேக் பண்ணி அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ என்னோட சிக்ஸ்த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீக் கிளியர்லி, ஸ்மைல் ஜென்யூன்லி. ஓகே. யூ டோன்ட் ஹாவ் டு பி ஃப்ளூவன்ட் இன் இங்கிலீஷ் ஆர் ஆக்ட் ஃபேக். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபேக்காக நடிக்கணுங்கிறதும் கிடையாது. நீங்கள் இங்கிலீஷில் ஃபேக்காக இல்லைனாலும் இட்ஸ் டோட்லி ஃபைன். பட் அங்கே நீங்கள் வந்து நீங்கள் பேசுகிறப்ப ரொம்ப ஸ்லோவாக, கிளியராக அண்ட் ஜென்யூன் கான்ஃபிடென்ஸோட பேசணும். ஓகே. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் சொல்கிற ஆன்சரோட ஃப்ளோவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனே நமக்கு பதட்டம் வந்து நம்ம பேசுகிறதே லபலபன்னு ஆயிரும். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஸோ ரொம்ப ஸ்லோவாக பேசினாலும் கிளியராக பேசணும். அதே மாதிரி அவங்க வந்து ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் கொடுக்கும்போது அதை ஸ்மைல் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு மோர் லைக்கபிளாகவும் ஒரு ஹியூமனிட்டியாகவும் உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களை ரிப்ரசென்ட் பண்ணும். ஸோ என்னோட செவன்த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கொஸ்டின் அட் த எண்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் வந்து மேனேஜர்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஸாக இருக்கட்டும், ஃபார் ஷூர் அவங்க என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டூ யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இல்லை எனக்கு நம்மளோட மோட்டோ ஜாப், வி டோன்ட் ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் டு ஆஸ்க் தம். ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருந்துடக்கூடாது. அங்கே நீங்கள் வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட்டும் உங்களோட மெச்சூரிட்டியுமே அங்கே எதிரில் உட்காந்துருக்கவங்களுக்கு காட்டும். ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாட் டஸ் சக்ஸஸ் லுக் லைக் இன் திஸ் ரோல்? ஏன்னா இந்த ரோலுக்கு நான் வந்தேன்னா நெக்ஸ்ட் 5 இயரில் நான் எப்படி இருப்பேன்? அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இல்லாட்டி இந்த இன்டர்வியூ வந்து வாட் ஆர் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப்டர் த இன்டர்வியூ? ஸோ அது மாதிரி பற்றியான கொஸ்டின்ஸையுமே நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே.
ஸோ அதே மாரி நீங்க என்ன பண்ணணும்னா, மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் பண்றது, தே ஆர் லையிங் இன் த ரெஸ்யூம். ஓகே. டோன்ட் லை ஆன் யுவர் ரெஸ்யூம் ஆன் டூரிங் இன்டர்வியூ. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே பெரிய பெரிய லைக் நீங்க நல்லா பண்ணியிருப்பீங்க. ஒரு 1/2 அன் ஹவர் ஆஃப் இன்டர்வியூல வந்து ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஸோ சடனா இன்டர்வியூவர் உங்களோட ரெஸ்யூம்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, அங்க நீங்க உங்களுக்கு தெரியாம இருந்தீங்கன்னா, ஸோ அங்கேயே வந்து உங்க மேல அவங்களுக்கு வர்ற கான்ஃபிடென்ட் வந்து மொத்தமா உடைஞ்சு போயிரும். ஓகே. ஸோ அவங்களால ஈஸியாவே கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் பெர் டே அவங்கலாம் எத்தன இன்டர்வியூஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, ரைட்? ஸோ அதனால ஒரு ஃபேக்கிங்கான எக்ஸ்பீரியன்ஸோ, ஸ்கில்லையோ காட்டுறது பதிலா, லைக் நீங்க வந்து ஓப்பனாவே சொல்லலாம். நான் இத பண்ணல. பட் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு. நான் அத சீக்கிரமா கத்துப்பேன். ஸோ இந்த மாரியான ஆன்சர்ஸ் உங்களுக்கு குடுக்கும்போது, அது உங்களுக்கு வந்து அவங்கள வந்து ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்றதா இருக்கும். ஓகே. ஸோ என்னோட 9த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கேரி எக்ஸ்ட்ரா காப்பீஸ் ஆஃப் யுவர் ரெஸ்யூம் அண்ட் ஐடி ப்ரூஃப். ஓகே. ஸோ நீங்க எந்த இன்டர்வியூக்கு போனாலுமே அட்லீஸ்ட் நீங்க 2ல இருந்து 3 காப்பீஸ் ஆஃப் ரெஸ்யூம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் இது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு ஆர்கனைஸ்ட் பெர்சனாவோ, ஒரு ப்ரொஃபஷனல் பெர்சனாவோ அங்க வந்து நீங்க காட்டிக்கிற மாரி இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க வந்து அட்லீஸ்ட் வந்து சாஃப்ட் காப்பீஸ வந்து உங்களோட மெயில் இல்லாட்டி ஃபோன்ல வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்னோட 10த் டிப் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோ அப் ஆஃப்டர் த இன்டர்வியூ. ஸோ நீங்க இன்டர்வியூ முடிச்ச ஒரு 24 ஹவர்ஸ்ல நீங்க ஃபாலோ அப் எடுத்தீங்கன்னா, அங்க 100 பேர் அட்டெண்ட் பண்ணியிருந்தாலும், நீங்க வந்து அந்த ஒரு 90 பேர காட்டிலும் அந்த ஒரு 10%ல ஒருத்தரா நீங்க இருப்பீங்க. ஓகே. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் இது பண்றதே கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் ஷேர் தட் தேங்க் யூ மெயில் டூ தெம் வித்தின் 24 ஹவர்ஸ். லைக் யூ கேன் சே, thank you for the opportunity to speak with you today. I am very excited about the role and look forward to hear from you. ஸோ அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்களோ இல்லையோ, இல்லை பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்களோ, பண்ணலைன்னு சொல்றாங்க, தட்ஸ் நாட் யுவர் மேட்டர். ஓகே. ஸோ நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து இந்த மெயில் ரொம்பவுமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு சிங்கிள் மெயில், திஸ் ஒன் மெயில் கேன் செட் யூ அபார்ட் ஃப்ரம் 90% ஆஃப் அதர் கேண்டிடேட்ஸ். ஓகே. ஸோ யா கைஸ், ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் என்னோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் அப்ப பண்ணத தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.